ரோபோவால குழந்தைய பெத்துக்க முடியுமா? முடியும்னு சைனா அடிச்சு சொல்லுது. பெய்ஜிங்ல நடந்த ரோபோ மாநாட்டுல காய்வா டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. கேட்டு ஷாக் ஆகிடுவீங்க. அவங்களோட தலைவர் டாக்டர் ஜாங் குய்ஃபெங் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷ மாதிரியே இருக்கிற ரோபோவுக்குள்ள ஒரு செயற்கை கருப்பைய வச்சு அதுல குழந்தைய வளர்த்து 9 மாசம் கழிச்சு டெலிவரி கூட பண்ணலாமா. அது எப்படின்னா, அந்த ரோபோவோட வயிற்றுக்குள்ள ஒரு பை மாதிரி அமைப்பு இருக்கும். அதுல ஒரு திரவத்தை நிரப்பி நிஜமான பனிக்கூட மாதிரியே வச்சுப்பாங்க. குழந்தைக்கு தேவையான சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாமே நம்ம தொப்புள் கொடி மாதிரி சின்ன சின்ன டியூப் வழியா போகுமா. சிம்பிளா சொன்னா, ஒரு அம்மாவோட கருப்பையில என்னெல்லாம் நடக்குமோ அது அச்சு அசலா ஒரு மிஷின்ல கொண்டு வர போறாங்க. சரி, எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டா, கர்ப்ப காலத்துல வர்ற உடல் ரீதியான கஷ்டங்கள் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்குமா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஒரு மிஷின்ல வளர்ற குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அம்மா பாசம் எப்படி கிடைக்கும்? இது சட்டப்படி ஓகேவான நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா சைனா சட்டப்படி இப்போதைக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. ஏன்னா அங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கே அனுமதி இல்ல. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது மனித வளர்ச்சியின் அடுத்த கட்டமா அல்லது ஆபத்தா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் எங்களிடம் சொல்ல மறக்காதீர்கள்.